விருதுநகர் காட்டானார்பட்டி பட்டாசு தொழிற்சாலையில் இன்னைக்கு நடந்த விபத்தில் 17 பேர் இறந்துருக்கிறாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த பட்டாசு தொழிற்சாலையில் நடக்கிற விபத்து அப்படின்றது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரேன். இப்போ இன்னைக்கு இந்த செய்தி படிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி விபத்துக்களை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எந்த அரசும் எடுத்ததா தெரியல. இந்தியாவுடைய 95% பட்டாசு உற்பத்தியும் இந்த சிவகாசியில் தான் நடக்குது. 95%, கிட்டத்தட்ட 7000 கோடி வரைக்கும் வருஷத்துக்கு வருமானம் இதன் மூலமாக வருது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தொழிற்சாலையை அதை எந்த அளவுக்கு ஒரு அரசு பாதுகாப்பாக வச்சுக்கணும், அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நடந்த திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அது நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு தொழில் அப்படின்றதையே யாரும் கண்டுக்காமல் அதுக்கு சரியான ஒரு உதவிகள், அந்த தொழிற்சாலைக்கு தேவையான உதவிகளை எதையும் செய்யாமல் அப்படியே விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க இந்த பட்டாசு தொழிற்சாலையில் நடந்த விபத்தில் இறந்துருக்கிறாங்க. கடந்த 12 வருடங்களில் மட்டும் 257 பேர் இறந்துருக்கிறாங்க. அது இறந்தவர்கள், அதில் காயமடைஞ்சவங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சுலாம் அதுலேயும் நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்படிலாம் கணக்கு பார்த்தா இந்த மரணம் அப்படின்றது பெரிய ஒரு கணக்கில் இருக்கும். இருந்தும் இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அரசும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நாம் இந்த ஒரு முக்கியமான ஒரு தொழில் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவுடைய 95% இங்கே தான் உற்பத்தி நடக்குது. பட்டாசுகள் இங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு தொழிற்சாலையை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பார்க்கணும். ஒருவேளை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பாதுகாப்புடன் ஒரு தொழிற்சாலையை தொடங்க முடியலன்னா அதுக்கு மானியம் கொடுத்து அதை சரியாக பார்த்துக்கிட்டு எல்லா விதமான பாதுகாப்பும் அந்த தொழிற்சாலையில் இருக்கா, தொழிற்சாலைக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இந்த பட்டாசு தொழிற்சாலை அப்படின்றது ரொம்ப அபகடமான ஒரு தொழில் இல்லையா. அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு பாதுகாப்பை கண்டிப்பாக கொடுக்கணும். அது அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போது எல்லா விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் அந்த தொழிற்சாலை எடுத்திருக்கா அப்படின்றதையெல்லாம் பார்த்து அந்த லைசன்ஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த செக்கப் நடத்தணும். ஏன்னா என்னதான் பாதுகாப்பு எல்லாம் சரியாக இருந்தாலும் அப்பப்போ அதையெல்லாம் சரியாக அவங்க கவனிக்கிறாங்களா, அந்த தொழிற்சாலை அதை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றதையெல்லாம் கண்காணிக்கணும். இதெல்லாம் படிப்படியாக ஒரு ஸ்டேஜில் இருக்கிற அதிகாரிகளும் இதை தொடர்ந்து அதை கண்காணிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்காது. இது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தொழில் அப்படின்றதையே இவங்க இந்த அரசெல்லாம் கண்டுக்காமல் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது, உயிரிழப்பு நடக்குது. இப்போ சைனா பட்டாசு உற்பத்தியில் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி விபத்துகள் ரொம்ப தவிர்க்கப்படுது. அங்கே அந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. சைனாவில் இருக்கிற நியூஸ் எல்லாம் அதிகமாக நமக்கு வராது, அதனால் உங்களுக்கு தெரியல அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, அவங்களுடைய அந்த பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் படித்து பார்க்கும்போது அங்கே ஒரு பட்டாசு தொழிற்சாலை எப்படி நடக்குது, எந்த அளவுக்கு அது பாதுகாப்புடன் நடக்குது அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை நம்ம நாட்டில். நாம் ஒரு தொழிற்சாலைக்கும் அதுக்கு தேவையான சேஃப்டியை கொடுக்கணும். அது எந்த அளவுக்கு சேஃப்டியாக ஒரு தொழில் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தொழிற்சாலையுடைய முன்னேற்றம் இருக்கும், அந்த ஸ்டேட்டுடைய முன்னேற்றம் இருக்கும். நாம் மக்கள் மேலே பெரிய அக்கறையெல்லாம் இல்லாமல் வருமானம் வந்தால் போதும், அது கவர்மெண்ட்டுக்கு அதுலேருந்து டேக்ஸ் கிடைச்சா போதும். எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்கு சேஃப்டி இருக்கா, அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. ஸோ இனிமேல் எந்த ஒரு அரசு வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி தர்ற இந்த மாதிரி தொழிற்சாலைகளை அது வருமானம் ஈட்டி தரலன்னா கூட அதெல்லாம் மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா. இதிலெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு தொழில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த விபத்து நடந்த அந்த தொகுதியுடைய எம்பி எம்எல்ஏலாம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரங்களும் சரியாக வேலை செய்வாங்க. சரியாக அதுக்கேற்ற மாதிரி அந்த செக்கப் நடத்துவாங்க. அந்த தொழிற்சாலை தொடர்ந்து செயல்படுறதுக்கான எல்லா விதமான பாதுகாப்பும் அந்த தொழிற்சாலையில் இருக்கா அப்படின்றதையெல்லாம் கண்காணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி மேலெல்லாம் அந்த தொகுதியில் இருக்கிற அந்த விபத்து நடந்த ஏரியாவில் இருக்கிற அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். முக்கியமான நபர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்து மக்களுடைய உயிருக்கு மதிப்பு கொடுத்து இதெல்லாம் செய்யணும். இல்லைனா இத்தனை வருஷமாக நானும் என் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பேப்பர் படிக்கும்போது இந்த சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்து, இத்தனை பேர் இறப்பு அப்படின்னு தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரோம். சரி, இத்தனை வருஷமாவா இதுக்கு எதுவுமே செய்ய முடியல? அதுலேருந்து ஒரு பாடம் இருக்கும் இல்லையா, இது எதனால் நடக்குது அப்படின்னு. ஒரு விபத்து நடக்கும்போதும் அதுக்கான ஒரு பாடம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா, எதனால் நடக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கான சில பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் எடுத்துருக்க வேண்டாமா? ஸோ என்னதான் நடக்குதுன்னு தெரியல இந்த ஒரு பட்டாசு தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும். இனிமேல் எந்த ஒரு அரசு வந்தாலும் சரி, இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது,
அதில் எந்த அரசு வந்தாலும் சரி, அது வந்து ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, முதல்ல இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. பட்டாசு தொழிற்சாலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு அதிகமாக தெரியாத சின்ன சின்ன தொழிற்சாலைகளாக இருக்கிறதுனால அது அவங்களுடைய உயிருக்கும் அவ்வளோதான் மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுங்க, அந்த தொழிலுக்கு மதிப்பு கொடுங்க, அங்கே வேலை செய்கிற மக்களுக்கு மதிப்பு கொடுங்க. அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்துக்கு கொஞ்சமாவது நன்றியுடன் இருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் எல்லாமே அவங்களுடைய உழைப்பின் மூலமாக அவங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குற அந்த டேக்ஸுக்கு கொஞ்சமாவது நன்றியுடன் இருங்க. எப்போ இந்த பட்டாசு தொழிற்சாலையில் விபத்து நடந்தாலும் அவங்க சொல்கிற முக்கியமான காரணம் பட்டாசுகளுடைய உராய்வால் தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுதான் ஒரு காரணமாக தெரியுது இல்லையா? அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செய்யணும் இல்லையா? அவங்களுக்கு அதுக்கு தேவையான சேஃப்டி என்னென்ன பண்ணணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. அங்கே தொழில் பண்ணுறவங்கலாம் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இதன் மூலமாக எந்த மாதிரியான விபத்துக்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் இல்லையா? இந்த அதிகாரிகள்லாம் இந்த தொழிற்சாலையில் நடத்த வேண்டிய எல்லா சோதனைகளையும் சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி விபத்துக்களை வந்து பெருமளவு தவிர்த்திருக்க முடியும். முன்னேறிய நாடு இல்லைன்னா வளர்ந்த நாடு அதெல்லாம் வந்து அவங்களுடைய தொழிற்சாலையெல்லாம் பார்க்கும்போது அங்கே நடக்கிற அந்த எந்த அளவுக்கு பாதுகாப்பு, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு மேலே எந்த அளவுக்கு இந்த அரசு வந்து அக்கறையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நாம் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றது. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது 17 பேர் இறந்ததாக தான் முதல்ல ரிப்போர்ட் வந்தது. ஆனால் இப்போது 23 பேர் இறந்ததாக நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் உயிர் இழப்பு கூடாமல் இருக்கட்டும், இந்த மாதிரி விபத்துக்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கட்டும். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நிறைய பேர் இன்றைக்கி இந்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு வரலை. அதுவும் இந்த விபத்துடைய இல்லைன்னா இன்னும் மிக மோசமான ஒரு விபத்தாக இது மாறி இருக்கும். உயிரிழப்பு அப்படின்றது இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அதிர்வு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி நிறைய பேர் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால அந்த தொழிற்சாலையை சுற்றியும் அதிகமான பேர் இல்லை. இனிமேலாவது இந்த மாதிரி எதுவும் விபத்து நடக்காமல் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கணுமோ அதெல்லாம் எடுங்க. அது எந்த அரசு வந்தாலும் சரி. இன்றைக்கி விருதுநகரில் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் நடந்த அந்த விபத்தில் உயிரிழந்த இந்த 23 பேருடைய மரணம் தான் இந்த மாதிரி விபத்துகளில் நடக்கிற கடைசி உயிரிழப்பாக இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி விபத்துக்கள் எதுவும் நடக்காமல் அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் இனிமேல் வர்ற அரசு கண்டிப்பாக அதை செய்யணும். அவங்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக அதை செஞ்சே ஆகணும். ஏன்னா எத்தனை வருஷமாக இந்த ஒரு நியூஸை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுடைய சிவகாசியில் தொடர்ந்து பல பேருடைய உயிர் வந்து இந்த மாதிரி விபத்துகளில் போய்கிட்டு இருக்கு. அதற்கு இன்னும் ஒரு சரியான தீர்வை வந்து இந்த அரசால் வந்து எடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் அது அவங்களுடைய கையாலாகாத தனம் தான். அதை தான் சொல்லி ஆகணும். இனிமேலாவது இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் தவிர்க்கிறத முக்கியமாக அவங்களுடைய ஒரு கடமையாக எடுத்து செய்யணும். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த பட்டாசு தொழிற்சாலை சம்மந்தமாக யாராவது அதை பற்றி தெரியும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம், அதை வந்து எப்படி இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.